அன்பர்களே, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா 5ஆம் நாள் இன்று. மதுரை கோவில் ஒரு சமய நல்லிணக்க தலம். மதுரையில் அதிகாரியாக இருந்தவர் திரு பீட்டர். கொட்டும் மழை நாளில் அவர் தங்கியிருந்த கட்டிடத்திற்கு ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை குழந்தை வடிவில் வந்து அதிகாரியை அழைத்து கொண்டு கட்டிடத்தை விட்டு வெளியே வர, அப்போது மின்னல் தாக்கி அவர் தங்கியிருந்த கட்டடம் தரைமட்டமாகியது. இதனால் அந்த பீட்டர் மீனாட்சி அம்பிகைக்கு பல ஆபரணங்களை காணிக்கையாக அளித்தார். சுந்தரேசர் 64 திருவிளையாடல்களில் சித்திரை திருவிழாவில் 4, ஆவணி மூல விழாவில் 10, மார்கழியில் 1, தைப்பூச விழாவில் 3, பங்குனி விழாவில் 6மாக 19 திருவிளையாடல்கள் திருவிழாவிலே நடத்தப்படுகின்றன. இன்று 5ஆம் நாள் திருவிழா. இன்று காலையிலே யாகசாலை ஸ்ரீவலி பூஜைகள் முடிந்ததும் தங்க சப்பரத்தில் மாசி வீதியிலே திருவீதி உலா நடைபெறும். வடக்கு மாசி வீதியில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி கோவில் மண்டகப்படியில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். மாலையில் சுவாமியும் அம்மனும் குதிரை வாகனத்தில் மாசி வீதிகளில் உலா வருவர். மெய், வாய், கண், காது, மூக்கு என்னும் ஐம்பொறிகளாலும் உணர்தல், பேச்சு, பார்வை, கேட்டல், நுகர்தல் என்னும் ஐம்புலன்களாலும் மதிமயங்கி நெறி கலங்கி அறிவு அழிந்து நாம் நிற்பதை இறைவன் போக்கும் நாளே 5ஆம் நாள் விழாவின் நோக்கமாகும். அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவை குதிரைகளின் கால்கள். அறத்தின் வழியில் பொருள் தேடி இன்பமாக வாழ்ந்து இறைவனின் திருவடியை அடைந்திட வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். ஞான காண்டம், கர்மகாண்டம் என்பனவற்றை குதிரையின் காதுகள் குறிக்கின்றன. அதன் கண்கள் பரஞானம், அபரஞானம் ஆகியவற்றை குறிக்கின்றன. முகமும் வாலும் விதிவிலக்கு என்பதை குறிக்கிறது. ஆகமங்கள் என்னும் அணிகலன்களையும் மந்திரங்களாகிய சதங்கை, கிண்கிணி, சிலம்பு என்பனவற்றையும் பிரணவமாகிய கடிவாளத்தையும் தீமைகளை வேருடன் அழிப்பதற்கேற்ற வெற்றியையும் பிரம்மனின் முகமாகிய லாயத்தையும் அண்ட கோடிகளாகிய குதிரையில் ஏறி அடியார்களின் பாசக்கயிறு இற்று விழும்படி சுவாமியும் மீனாட்சி அம்மனும் இன்று குதிரை வாகனத்திலே காட்சி தருகிறார்கள். சிரமமிக்க வீரன் செலுத்தும் குதிரை இலக்கை அடைவது போல மனக்குதிரையை அடக்கி சரியான வழியில் செலுத்துபவன் இறைவன் என்பதை குதிரை வாகன காட்சி நமக்கு உணர்த்துகிறது. மதுரைக்கும் குதிரைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. சுந்தரேஸ்வரரே குதிரை வீரனாக தோன்றி நரியை பரியாக்கியும் பரியை நரியாக்கியும் திருவிளையாடல் புரிந்ததை நாம் அறிவோம். அந்த கோலத்தில் இறைவனும் இறைவியும் குதிரை மீது ஏறி உலா வருகின்றனர். இந்த நாளிலே வேடற்பரி லீலையும் நடைபெறும். சுந்தரர் யாரிடமிருந்தும் பொன் பொருளை பெறக்கூடாது என்று அவருக்கு இறைவன் விதித்த கட்டளை. ஆனால் அவரோ சேரமான் பெருமாள் நாயனாரிடமிருந்து பொன்பொருள் பெற்று வரும்போது இறைவன் பூதகணங்களை வேடர்களைப் போல அனுப்பி அந்த பொன் பொருள்களை அபகரிக்க செய்தார். பின் சுந்தரருக்கு காட்சி தந்து இறைவன் அருள் பாலித்தார். இந்த நிகழ்வு படித்து காட்ட பெற்று பொன் பொருள் கணக்குகள் வாசிக்கப்படும். இந்த நிகழ்ச்சி கோவில் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் நிகழும். 5ஆம் நாள் விழாவின் பொருளை உணர்ந்து சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியையும் குதிரை வாகனத்தில் தரிசித்து நற்பேறு பெறுவோமாக. ஆடக மதுரை அரசையை போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷியாமளா பீடநிலையே ஜெகதம்பிகே.